வாங்க ராஜேந்திரன், ஜூஸ் சாப்பிடுறீங்களா? வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. உன்னை என் தலைவன் நினைச்சிருந்தேன். இப்ப என் கண்ணுக்கு ஒரு மனுஷனா கூட தெரியல. நான் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தேன். உன்னை ஒரு நல்ல மனுஷன் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட எனக்கு பணம் கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. என் குடும்பத்துல எல்லாரும் உன்னை விரோதியா நினைச்சாங்க. ஆனா நான் உன்னை தலைவனா நினைச்சேன். கடைசியா என் பொண்ணுகிட்டே உன் வேலையை காட்டுறல. ராஜேந்திரன், என்ன வளர்ற? போதையில இருக்கியா? போதையில இருந்தா இப்படி பொறுமையா பேசியிருக்க மாட்டேன். சார், என்ன வேணும்? ஒண்ணு வேணா போயா. நேத்து பஸ் ஸ்டாப்ல என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தல. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பணம் கேட்டிருந்திய, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். என் பொண்ணை எங்க வச்சிருக்க? என்னது? இப்ப என் பொண்ணை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. கமலி உன்னை தேடிதான் வந்தா. ராஜேந்திரன், நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுற. நேத்து நான் அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு உடனே போயிட்டேன். ரிஷி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்பதான் தெரியுது. என் தங்கச்சி சீதா உன்னை உள்ள தள்ளது சரிதான்னு. அந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு மனசை கெடுக்குறியா? ராஸ்கல். ராஜேந்திரன், ஆத்திரத்துல அர்த்தம் தெரியாம கண்ட வார்த்தை யூஸ் பண்ணாத. நான் கோக்காரன் தான், ஆனா பொம்பளை பொறுக்கி கிடையாது. ஏய், எனக்கு வேணும்னா 1000 பொண்ணுங்க கிடைக்கும். ஆனா எனக்கு தேவை உன் தங்கச்சி சீதா மட்டும்தான். என் மனசுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிற நெருப்ப அவ உணரணும். அது மட்டும் நடக்கல, நான் சாம்பல் ஆடுறேன். ஏய், உன் பொண்ணு சின்ன குழந்தையா? சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுற வயசு. நீ போதையில ஏதோ திட்டிருப்ப, அவ போயிட்டு போயிருப்பா. போய் தேடு போ. ஆனா உன் தங்கச்சி சீதா, சீதா மட்டும் எனக்கு தான். டேய், என்னடா பெரிய மாதிரி பேசிட்ட? மனசுல என்னடா நினைச்சிட்ட? டேய், இதா பெரிய இவனா நீ? விடியா நீ? டேய், நான் அப்பத்துல இருந்து வந்துட்டேன். ஓடிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்ட? அடிபட்டு சாகாத. என்கிட்ட வீணா அடிபடாத. கையறா. எறா கையா. டேய், எறா கையா. கமலியை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். முன்னாடி இல்ல நாங்க கூட அவ பாய் ஃப்ரெண்ட பாக்க போறாருன்னா கிண்டல் பண்ணுவோம். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க யாரும் எதுவும் சொல்றது இல்ல. அவ நல்லா படிக்கிற பொண்ணு மேடம். நீங்க மனசு வச்சா அவ எப்படியாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். முறைப்படி வெளியூர் ஸ்டூடெண்ட தான் ஹாஸ்டல்ல தங்க வைக்க முடியும். கெஸ்டுக்கு நம்ம ஹாஸ்டல்ல அனுமதி கிடையாது. அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சாலும் ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. நான் உதவி செஞ்சு அவங்க வீட்டுல இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தப்பாயிடுமேமா. இல்ல மேடம், அவங்க வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கமலிய வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஓகே, தற்சமயம் கமலியை உன்னோட ரூம்ல தங்க வச்சுக்கோ. நான் பிரின்சிபால்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அதோட அந்த பொண்ணோட படிப்புக்கும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. வணக்கம் சார். கான்ஸ்டபிள். எஸ் சார். என்ன கேசியா? நியூசன்ஸ் கேஸ் சார். என்னையா பண்ணாங்க? கார்டன் ரெஸ்டாரண்ட்ல 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. கூப்பிடியா அவங்கள? சார், உங்க 2 பேர்த்தையும் சார் கூப்பிடுறார். ஏன் சார், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. பப்ளிக் பிளேஸ்ல ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? சார், நாங்க தப்பான ஆட்கள் கிடையாது. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா சார், எங்களை பத்தி அந்த ரெஸ்டாரண்ட்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க சார். நீ கேட்டியா? கேட்டேன் சார். எங்க அடிக்கடி வந்துட்டு போறவங்க தான் சார். எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார், நாங்க ரவுடிங்க இல்லை சார். எப்பவும் ஏதாவது ஒரு பெட் கட்டுவோம். தோத்தவங்க அன்னைக்கு முழுதும் செலவு பண்ணணும். இவன் தோத்துட்டான், செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். நீங்க பெட் கட்டிங்க, பப்ளிக் ஏன் சார் ப்ராப்ளம் பண்றீங்க? ஒழுங்கா நடந்துங்க இனிமேல். போங்க. ரிஷி, என் குடும்பத்துல இருந்த அத்தனை பேரும் உன்னை விரோதியா நினைச்சாங்க.
ஆனா நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உனக்கு விரோதி தான். இதுவரைக்கும் உன் தங்கச்சி சீதா தான் எனக்கு விரோதியா இருந்தா. ஆனா இப்போ நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்ட. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ராஜேந்திரன், இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன்னை எதிரியா தான் பார்க்கறேன். அம்மா அம்மா, என்ன கண்ணம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன விஷயம்? நேத்து சாவித்திரி அம்மாவை வழியில பார்த்தேன். பழைய தாவணி 2 வீட்ல இருக்கு, வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு. அதாம்மா வந்தேன். அப்படியா? சொல்லியிருந்தா எடுத்து வச்சிருப்பா, பார்த்து எடுத்துட்டு வரேன். இந்தா. என்ன பாக்குற? 2-3 தடவை தான் கட்டியிருப்போம். நாங்க 2 பேரும் புடவை கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அதெல்லாம் அப்படியே வச்சிட்டோம். பரவாயில்லம்மா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். இதுவே அவளுக்கு போதும். சரி. ஆமா, நம்ம வீட்ல கடைசி பொண்ணு இருக்குல்லம்மா, அதை நேத்து நான் ஹாஸ்டல்ல பார்த்தேன். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா சொல்லிச்சு என்கிட்ட. அது வீடு வாசல்லாம் இருக்கும்போது படிப்புக்காக ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிட்டு போல இருக்கு. சரிம்மா, நான் வரேன். சரி. ராமுக்கண்ணா, அம்மா குளிக்க போறேன். பாத்ரூம்ல தாப்பா சரியில்லை. உங்க அப்பா சரி பண்ண சொன்னா பண்ணவே மாட்டேங்கிறாரு. நீ பத்திரமா வீட்டு பாத்துக்கோ. யாரும் வராம பாத்துக்க. என்ன, வெளியே எங்க போயிடாத. ராமு, டேய், அங்க கொடியில பாவாடையும் புடவையும் இருக்கும், எடுத்துட்டு வாடா. சீக்கிரமா எடுத்துட்டு வாடா. ராமு, வந்தியா?
இந்த பையன் திங்கிறதுக்கு தான் லாக்கி, கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்ல. ராமு, ராமு, என்னம்மா? எங்கடா போன? ரோட்ல புள்ளியாட்டாங்க, அதை பார்க்க போயிருந்தேன். புலி ஆட்டமா? எனக்கு சத்தமே கேட்கல. அவங்க போயிட்டாங்க, அதனால தான் நான் வந்துட்டேன். ஆஹா. அப்போ நீ புடவை கொண்டு வந்து கொடுக்கலையா? இல்லையே. இல்லையா? நீ கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்துருப்பாங்க? வீட்டுக்குள்ள யார் வந்தாங்க? நம்ம துபாஜித் வந்திருப்பாரு, நான் போனதை பார்த்தேனே. நீங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு மார்வாடி ட்ரஸ்ட் மூலமா நிறைய உதவி பண்றீங்க. கல்விக்கு உதவுறது ரொம்ப புண்ணியம். இதுல என்னம்மா இருக்கு? இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாடு நல்லா இருக்கும். கமலி வாமா. நான் சொல்லல சார், ஸ்டூடெண்ட். இந்த பொண்ணு தான், பேரு கமலி. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா படிக்கிற பொண்ணு, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் பாஸ் பண்ணிருக்கா. உன் பேரண்ட்ஸ்ல எங்கம்மா இருக்காங்க? யாரும் இல்ல சார், இந்த பொண்ணு அனாதை. இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல படிச்சாங்கம்மா? ஊட்டியில படிச்சா, பிளஸ் 2 முடிச்சதும் இங்க வந்துட்டா. சரிங்கம்மா, இனிமே இந்த பொண்ணோட எக்ஸ்பென்ஸ்லாம் எங்க ட்ரஸ்ட்டே ஏத்துக்கும். கமலி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிச்சு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். பாத்துங்களாமா? தேங்க்ஸ். கமலி, என்னம்மா இதெல்லாம்? நீ என் பொண்ணு மாதிரிம்மா, இது கூட செய்யலன்னா எப்படி? என்னடா பிரின்சிபால் பொய் சொல்லிட்டாங்களேன்னு நினைக்கிறியா? உன்னுடைய சூழ்நிலை எப்படி, அதனாலதான் பொய் சொல்ல வேண்டி வந்தது. நீ உண்மையை சொன்னதுனாலதான் எனக்கு உண்மையில ஒரு இறக்கம் வந்து உதவி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. நீ நல்லா படிக்கணும். ரூமுக்கு போமா. அழ. ஏப்பா, நம்ம குடும்பத்து பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறது சரியாப்பா? இந்த விஷயம் உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா. உங்க மேல இருக்கிற மரியாதையில யாரும் அதை பத்தி தப்பா பேசல. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேசாம இருப்பாங்க? ஊர் பூரா நம்ம குடும்பத்தோட மானத்தையே நார் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் என்ன பண்ணணும்? கமலி பண்ணது தப்புதான்ப்பா. அதுக்காக நம்ம வீட்டு குழந்தைய அனாதையா அப்படி ஹாஸ்டல்ல விட்டுற முடியுமாப்பா? நம்ம வீட்டு குழந்தையா? யாரை பத்தி பேசிட்டு இருக்க? கமலி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்து மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இனிமே அவ இருந்தா செத்தா என்ன? அவ சின்ன பொண்ணு, ஹாஸ்டல்ல தங்கினா தப்பான வழியில போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. அனி, நீங்களாவது சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்னைக்கோ செத்து போயிட்டா. அவளை பத்தி என்கிட்ட பேசாத. எல்லாரும் கமலி மேல இருக்கிற கோவத்துல இப்படி பேசுறீங்க. ஒரு நிமிஷம் அவளை பத்தி நினைச்சு பாருங்க. அப்பா, கமலினால இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராது. அதுக்கு நான் பொறுப்பேன். எந்த ஐடியால நீ பேசிட்டு இருக்க? கமலியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். சீதா, நீ அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கிற. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அக்கறை பாசம் இதெல்லாம் எனக்கு இருக்கே. சீதா, கமலியை நாங்க மறந்துட்டோம். இனிமே அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவளை மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துடுவேன். கமலி உங்க கூட இருக்க மாட்டா. இனிமே ஏன் ரூம்ல ஏன் கூட தான் தங்க போறா. அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, நான் இப்படி பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா.
யாரது? நான் தாங்க வாட்ச்மேன். உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, வாசல்ல வெயிட் பண்றாரு. சரி நீங்க போங்க, நான் வரேன். யாரா இருக்கும்? உங்க வீட்ல இருந்து யாராவது வந்திருப்பாங்களோ? எங்க வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்களே. போய் பார்த்துட்டு வந்துரு. நீயும் வாயே. சார் வந்துட்டு இருக்காங்க சார். சரிங்க. யார் கமலி? நான் சொல்லல, பிசி சார், இவர்தான். ஹலோ சார். ஹலோ. இவ என் ஃப்ரெண்ட் சுஜா. ஹலோ. எப்படிமா இருக்க கமலி? நல்லா இருக்கேன் சார், நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு வந்தேன். ஹாஸ்டல் ஃபீஸ், படிப்பு செலவு, இதுக்கெல்லாம் என்ன பண்ற? மாசம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லு, நானே பணம் தரேன். உதவுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எங்க காலேஜ் பிரின்சிபாலே என்னோட எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல எனக்கு பணம் எதுவும் தேவைப்படாது. கமலி, நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு என்னென்ன செய்வானோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன்.